सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे नत्वा श्री भारती तीर्थ வித்யாரண்யமுனீஸ்வரோ வித்யாரண்ய சுவாமிகளால் அருளப்பட்ட பஞ்சதசி எனக்கூடிய வசதியான ஒரு வேதாந்த கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 சாப்டரை கொண்ட ஒரு பிரகரண கிரந்தமாக இருக்கிறதுனால இதுக்கு பேரு பஞ்சதசி 15 அப்படின்னு ஆயிடுச்சு. அதுல முதல் 5 விவேக பஞ்சகம் அப்படின்னு பேரு, இரண்டாவது 5 தீப பஞ்சகம்னு பேரு, மூணாவது 5 ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம ஆனந்த பஞ்சகத்துல 13வது அத்தியாயத்துல இருக்கும். 11, 12, 13, 14, 15 இந்த 5க்கும் பேரு ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. ஆனந்தம்னா என்ன அப்படின்னா பிரம்மானந்தம். சத்து சித்து ஆனந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நேச்சர் தான் ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை இவர் எப்படி பெற்றார்? யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், விஷயானந்தம், வித்யானந்தம் அப்படின்னு 5 பிரிக்கிறார். அதுல இப்ப நம்ம 13வது சாப்டராக இருக்கக்கூடிய அத்வைதானந்தத்தை பார்த்துருக்கோம். என்ன சிறப்பு அப்படின்னாக்க பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபம். எக்காலத்திலும் மாறாததாக இருக்கக்கூடியதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அதுதான் கடவுளுடைய ஸ்வரூபமும் என்னுடைய ஸ்வரூபமும் எப்பொழுதும் மாறாதது, சத்தாக இருக்கிறது. எப்பொழுதும் சைதன்யமாக ஆக்டிவாக இருப்பது, ஜடமற்று இருக்கக்கூடியது, அறிவாக இருக்கக்கூடியது என்பதற்கு சித்து. எப்பொழுதும் ஆனந்தம் தான், ஆனந்தத்தை தவிர வேறு இல்லை. எப்பொழுதும் எவர் ஹாப்பி என்கக்கூடியதான ஒரு நிலைகள் தான் என்னுடையது அப்படின்றத சொல்லக்கூடியது பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது அத்வைத ஸ்வரூபம் தான் ஆனந்த ஸ்வரூபம். துவைத்தம் இருந்ததே ஆனால் சோகமோ மோகமோ வேஷமோ நல்லதோ கெட்டதோ பெருசோ சின்னதோ எல்லா ப்ராப்ளமும் வரும். இரண்டாவது ஒரு பொருளை துவைத்தியாக ஒட்டுக்கொண்டு விட்டோமே ஆனால் பிரச்சனை 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 சம்சாரம் வந்துவிடும். அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? அத்வைத்தயம் பவதி அப்படின்னு மாண்டிக்க உபநிஷத்து அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு. தைத்திரிய உபநிஷத்துல என்ன சொல்றது? உதரமந்தரம் குருதே அதயம் பவதி. கொஞ்சம் இந்த துவைதத்துக்கு போனா போறதுன்னு இடத்த கொடுத்துட்டீங்க, நான் வேற பகவான் வேற நினைச்சுட்டே, அவ்வளவுதான் உங்களுடைய லைஃப் போச்சு, நாசமா போயிடும். அப்படின்னால உதரமந்தரம் குருதே அதத்திய உங்களுக்கு பயம் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் கூட இதுக்கு சான்ஸ் கொடுக்குற. ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆண்டவன் ஐஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் தான்றதுல சந்தேகம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அத்வைத ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு. இந்த பிரம்மஸ்வரூபமானது ஆனந்த ஸ்வரூபம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் அத்வைத ஸ்வரூபம்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அத்வைத ஆனந்தம்னு 13வது சாப்டர் ஆரம்பிச்சது. இதுல என்ன முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, இது வரைக்கும் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், இறைவன் ஒண்ணுதான் சத்தியம், நான் ஒருத்தன் தான் சத்தியம், பாக்கி எல்லாம் போய் என்னுடைய இருக்குள்ள எல்லாம் தோற்றம் தோற்றம் தோற்றம், இதெல்லாம் கனவுல இருந்து சொல்றோம் நம்ம அப்படின்றது புரிஞ்சுக்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண. அப்புறம் பிரம்ம சத்தியம் தெரியணும்னா ரொம்ப முக்கியம் என்ன? ஜெகத் வித்யாத்வம் புரியணும். இந்த ஜெகத்தானது பொய், நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகத்தானது பொய், இது வெறும் நாமரூபம் தான் அப்படின்னு சொன்னார். எப்படி ஒரு களிமண்ணுல மண்ணுதான் சத்தியம், அதுல இருந்து வரக்கூடிய குடம், அதுல இருந்து வரக்கூடிய அகலு மடக்கு அடுப்பு எல்லாம் யூட்டிலிட்டி வேல்யூ இருக்க நாமரூபம் தான, மண்ணை தவிர எதுவும் இல்லை. மண்ணை எடுத்துருக்க புத்தியில காமிங்க, எனக்கு அகல காமிங்க, மடக்க காமிங்க, இல்லவே இல்லை.
ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த மடக்குல நமக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு விவகாரம் பண்ணி கொண்டு. அதே மாதிரி தங்கத்திலிருந்து உண்டானதான வளையல், ஒட்டியானம், தோடு, மூக்குத்தி எல்லாம் வெறும் நாம ரூபம் தான். அதுல ஒரு சத்தியம் என்ன, சத்தியம் தங்கம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெகத்கீதை இந்த நாம ரூபமாக இருக்கக்கூடியது மித்யா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நம்மளுடைய பொருள்கள் எல்லாத்திலையும் என் உட்பட உங்கள் உட்பட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்லயும் 5 அம்சங்கள் இருக்கு. அஸ்தி, பாதி, பிரியம், நாம, ரூபம் அப்படின்னு இருக்கு. இதுல அஸ்தி, பாதி, பிரியம்ன்றது பிரம்மத்துக்கு சேர்ந்தது, இறைவனுக்கு சேர்ந்தது. நாமம், ரூபம் இந்த 2 மாத்திரம் தான் பொய்யான உலகத்தை சேர்ந்தது. அந்த உலகம் 2ம் பொய், அந்த சத்தியமா இருக்கிறது இந்த 3 தான் உண்மை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தார். இப்போ அந்த நாம ரூபமானது ஏன் பொய் அப்படின்னு சொல்லிட்டே வந்துருக்கோம். உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நாம பரணா. இப்ப 79வது ஸ்லோகத்துல நிஷ்டத்வே நாம ரூபே வே ஜன்ம நாசயுதே ஜதே புத்யா பிரம்மணி வீக்ஷஸ்வ சமுத்திரே புத்புதாதிபதே அப்படின்னு சொன்னார். 79லிருந்து 84வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அறிவோடையே இருக்கணும். இந்த அறிவோட நிக்கிறது தான் நிதித்தியாசனம். உபாசனைக்கும் நிதித்தியாசனத்துக்கும் என்ன வேதம் அப்படின்னா, இப்போ உபாசனைன்றது நம்மளை விட வேறான ஒரு கடவுளை நினைக்கக்கூடியது உபாசனை. அந்த உபாசனைக்கு பலன் என்ன, ஒரு மன திருப்தியானது ஏற்படும், அந்த கரண சுத்தியானது ஏற்படும், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் ஆகுது, வேதாந்தத்துக்குள்ள வரத்துக்கு அது ஹெல்ப் பண்றது. வேதாந்தத்துக்கு வந்த பிறகு சத்தியச்சித்து ஆனந்தம் எனக்கூடிய உண்மையானது உங்களுக்கு புலப்பட்டு விட்டதே ஆனால், புலப்பட்ட இந்த உண்மையானது உங்களுக்கு தெரிந்து விட்டதே ஆனால் அதை அப்படியே தக்க வைத்துக்கணும். இனிமேல் பட்டு அது நோ கோயிங் பேக். அதனால அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூப நிதித்தியாசனம். பிரம்மரூப நிதித்தியாசனம் சொருப்பங்க. பிரம்மரூப எந்த ரூபத்தை வேணாலும் சத் ரூபமோ சித் ரூபமோ ஆனந்த ரூபமோ எதையோ வைத்துக் கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இப்படி அறிவோட இருந்து அந்த அறிவை நிலை பெற செய்வதற்காக செய்யப்படுவது நிதித்தியாசனம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நிதித்தியாசனம். இதெல்லாம் ஓரளவுக்கு வேதாந்தத்துக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிந்தவர்கள். புத்தாவத்தர் வந்தாருனாக்கா அவருக்கு புரியவே புரியாது நிதித்தியாசனங்கள்லாம். அவெல்லாம் இன்னும் உபாசன அளவுக்கே வரல இல்லையா. அதனால இதெல்லாம் இங்க சொல்றதெல்லாம் நிதித்தியாசனம் எனக்கூடிய நிலை. உபாசனையானது அந்த கரண சுத்தி வரைக்கும் தான் போகும். பட் இந்த அறிவானது அறிவு வந்த பிறகு நிலைக்கு நாட்ட வைப்பதற்காக செய்வது எதுவோ அது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நிதித்தியாசனத்தை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா, வேதாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயத்தையே திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து கொண்டே இருக்கோம். தொன்னைக்கு என்ன ஆதாரம், என்னைக்கு தொன்ன ஆதாரம் மாதிரி இந்த உபாசனைக்கு பிரம்ம சத்தியஸ்வரூபத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். ஜெகத்து வித்யா, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், நான் தான் சத்தியம், இறைவன் தான் சத்தியம், இந்த உலகமானது வேற நாம கல்பிக்கப்பட்ட கடவுளோ நம்மளால கல்பிக்கப்பட்ட கோவிலோ எல்லாம் வித்யா, எல்லாம் பொய், இதெல்லாம் நாமமும் ரூபமும் தான் அப்படின்றத சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இத நாம ரூபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பிரம்ம சத்தியம்ன்றது திடமாக. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பிரம்ம சத்தியம் திடமாக நம்புகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகம் பொய் என்றது புரிகிறது. இப்படி இருக்க அந்யோன்ய உபகாரகமாக இருக்கிறது. இதற்கு பேர் தான் நிதித்தியாசனம். இதை புரிந்து கொண்டு பண்ணுவதுதான் நிதித்தியாசனம். இததான் இப்ப சொல்ல போறது. 79, 80 ஸ்லோகங்கள்லாம் இத சொல்ல போறது. 79வது ஸ்லோகத்துல நிஷ்டத்வே நாம ரூபே த்வே ஜன்ம நாசயுதே சதே புத்யா பிரம்மணி வீக்ஷஸ்வ சமுத்திரே புத்புதாதிபதே. எளியத்துக்கு எப்படி பண்றது நிதித்தியாசனத்தை அப்படின்னா, திருப்ப நினைச்சு பாருங்க. இந்த உலகமானது பொய், இது வெறும் பெயர் தோற்றம், இதை தவிர இந்த உலகத்துல எதுவும் இல்லை, இதுக்கு சாரமே இல்லை. சாரமா இருக்கிறது அத்தி பாதி பிரியம், அது பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த உலகத்துக்குன்னு சேர்ந்ததுக்கு ஒரு சத்தே கிடையாது. சத்தாக இந்த உலகம் சத்தாக இருந்ததே ஆனால் பாதிக்க கூடாது. அசத்தாக இருந்ததுனா மலடி மைந்தனாகவோ முயல் கொம்பாகவோ இருக்கிறதுனால் தோணக்கூடாது. ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறதுனால சத்து இல்ல, தோணிக்கொண்டு இருக்கிறதுனால அது அசத் இல்ல.
அப்ப சத்தம் இல்ல அசத்தம் இல்ல நடுவில் ஒரு கேட்டகரி இருக்குமா? இருக்கும். அது என்ன? கயர்ல பாக்குற பாம்பு, பொய்யான ஒரு தோற்றம். இந்த பொய்யான தோற்றம் இதுதான் இந்த நாம ரூபம். ஜெகத்தானது இத மாதிரி நித்தத்துவமாக சத்தென்றும் சொல்ல முடியாது, அசத்தென்றும் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு தத்துவமே கிடையாது, சாரமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நிஷ்டத்துவே, சாரமே இல்லாதது இந்த நாமமும் ரூபமும் இரண்டும். சாரம் இல்லாதது. பத்தி சித்து சாரம் என்ன? பிரம்மம். இதுக்கு என்ன சாரம்? ஒண்ணுமே இல்லை. இது ஒரு தோற்றம். தோற்றம் இல்லவே இல்லை அப்படி சொல்றேன். ஜென்ம நாசயுதே, இது ஜென்மத்துடன் கூடியிருக்கிறது, நாசத்துடன் கூடியிருக்கிறது. பிறக்கிறது, இறக்கிறது. பிறக்கிறது, ஒரு மனுஷன் பிறக்கிறான் இறக்குறான்னா என்ன அர்த்தம்? சாஸ்வதமா இல்ல. ஏன் டைமுக்குள்ள அவன் கான்செப்ட்ல மாட்டிட்டு இருக்கான். டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா டேட் ஆஃப் டெத். ஒண்ணு பிறந்ததே ஆனால் என்ன ஆகும்? ஜென்மான திருவோ மிருத்யு. ஒருத்தன் பிறந்தானா செத்துத்தான் போயாகணும். ஒரு பொருள் உண்டாச்சுன்னா அது உடஞ்சுதான் போயாகணும். இன்னைக்கு இல்ல 100 வருஷம் பொறுத்து இல்ல, 500 வருஷம் பொறுத்து இல்ல, 1000 வருஷம் பொறுத்து. என்னைக்கு இருந்தாலும் நாசம் சத்தியம். நாசமான ஒரு பொருள் திருப்பி திருப்பி வந்துதான் ஆகணும். இப்படி இந்த சைக்கிள்ல மாற்றிட்டு இருக்கக்கூடியது இருக்கு தெரியுமா? இதுதான் பொய்யான இந்த உலகம். உண்மையாக இருந்தால் ஒருபோதும் மாறாது. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆதௌ அந்தேஜயன் நாஸ்தி வர்த்தமானே தத்ததா. இந்த உலகத்துக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாதுன்னா நடுவுல மட்டும் எப்படியா இருக்கும்? ஆனா இருக்கா மாதிரி சொன்னா அப்ப பொய்ன்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரே லாஜிக்ல கௌடபாதர் ஆச்சாரியாளுடைய பரம கூட அடிச்சு விட்டார் மாண்டிக்ஷ உபநிஷத்துல இல்லையா? ஏன்? எதெல்லாம் ஜென்ம நாசத்துக்கு உட்பட்டதோ அதெல்லாம் பொய், ஏமாறாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஜென்ம நாசயுதே, கூடினது. தே, இந்த ரெண்டும் நாமமும் ரூபமும் நிஸ்தாரம், ஜென்ம நாசத்துடன் கூடினது. ரெண்டாவது காரணம் சொன்னேன். அதனால என்ன பண்றது சார்னா, திருப்பி திருப்பி இதை நினைச்சுட்டு இந்த உலகம் பொய், இந்த என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் பொய், என்னுடைய மனைவி மக்கள் பொய், நான் வணங்குற தெய்வம், இதெல்லாம் ஏதோ யூட்டிலிட்டி வேல்யூ. எப்படி குடத்தை நம்ம யூஸ் பண்றோமோ மண்ணுதான் அது என்றது தெரியும். குடமா இருந்தா நமக்கு எதை யூஸ் ஆயிட்டு போறது இந்த உலகத்துல வாழறதுக்கு அப்படின்றதுதான் இது தோன்றதை புரிந்து கொண்டு அப்போ இதுக்கு வேல்யூ கொடுக்கலாம். அதுக்காக ஒன்னும் விட்டுட்டு போகணும்னு சொல்ல குடும்பத்தெல்லாம். அதை தெரிஞ்சுட்டு இதெல்லாம் சாரம் இல்லாத விஷயம், ஏதாவது வைங்கிட்டு இருக்கோம், குறிச்சிட்டு இருந்தாலே போதும் இல்லையா? அப்படி புரிந்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் நாமரூபமான இந்த ஜெகத்து. ஏன் மாறிக்கொண்டே இருக்கிற ஜென்மம் நாசம் இதுடன் கூடியிருக்கிறதுனால மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இப்ப என்ன பண்ணோம் நாம? புத்தியா பிரம்மணி வீக்ஷஸ்வ, ஒரு அருமையான ஒரு அன்பைத்தை கொடுத்தாரு. ஆகையினால என்ன பண்ணோம்? இந்த பிரம்மத்திலேயே இந்த பிரம்மத்தை நன்கு பாகம். பிரம்மத்தில நீங்க இந்த உலகமானது கல்பித்தம்னு தெரிந்து கொண்டு, நாமரூபமும் அத்திபாதி பிரியம் தான் இங்க சாரமானது, நாமமும் ரூபமும் அசாரமாக இருக்கக்கூடியது, மாறுதலுடன் இருக்கக்கூடியது என்று வீக்ஷஸ்வ, இப்படி பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? புத்தியா, புத்தி துணை கொண்டு இந்த பிரம்மத்தை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கறது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். சமுத்திரே புத்துதாதிபதே, நீங்க சமுத்திரத்துக்கு போங்க, ஒரு கை நிறைய தண்ணி எடுத்து பாருங்க. அது என்னது? தண்ணி தானே. வேவு வருது, காத்தடிக்கிறது, வேவு. அந்த வேவுல இருந்து கொஞ்சம் கையில இருக்கும், எடுத்து பார்த்தா என்ன? தண்ணி தான். அங்க நுரை இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க, தண்ணி தான். குமிழி இருக்கு, நீர் குமிழி, அது போய் எடுத்து பாருங்க, நீர் குமிழி கையில எடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி தான். இப்படி நீர் குமிழியாகவும் நுரையாகவும் அலையாகவும் இருக்கக்கூடிய எல்லாம் தண்ணி தான். நீங்க அதை தண்ணின்னு பார்த்தா தண்ணி, நீங்க அதை நுரை அலைன்னு பார்த்தா அது அலை நுரை குமிழி. அதனால எதுல போக்கஸ் இருக்கணும்? அதுதான். நீங்க அதை தங்கத்தை பார்த்துட்டீங்கன்னாக்க இந்த மோதிரம், வலை, மூக்குத்தி, ஒட்டியானம், இது எல்லாம் நாமம் ரூபம் தான். அதுல சத்தியம் என்ன? சொர்ணம் தான். அது மாதிரி பிரம்மத்தை தான் இந்த உலகத்துல பார்க்கணுமே தவிர இந்த உலகை நீங்கள் பார்க்க கூடாது. இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது சொன்னார் 80ல, சத்து சித்து ஆனந்த ரூபேஸ்மின் பூர்ணே பிரம்மணி வீக்ஷதே ஸ்வயமேவ அவஜானாதி நாம ரூபே சனை சனை. இந்த உலகத்துல
பயம், இன்செக்யூரிட்டி, ஆசைகள், கோதங்கள், காமம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த துவைத பிரபஞ்சத்தை சாரமுள்ளதுன்னு நான் நினைத்ததனாலதான் வந்தது. இப்ப எனக்கு வேதாந்த ஜென்ய ஞானம் ஆனது. என்னது? நான் பத்து சித்து ஆனந்த ரூபன். எனக்கு சாவு கிடையாது. எனக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சம்பந்தம் கிடையாது. எனக்கும் ராஜகோபாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த உண்மை புரியாததுனால நான் அதில் வேண்டிட்டு இருக்கேன். இந்த பாடி இந்த மைண்டிய நானே நினைச்சிட்டு செத்து போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் பிரம்மனை தெரிஞ்சதுன்னா யாராவது சாகத்துக்கு பயப்படுவானோ, புறக்கத்துக்கு பயப்படுவானோ அப்படின்னு அசாரமான இந்த உடம்பு போய் தான் ஆகணும். இது கொடுத்ததுக்காக இதுக்கு பேரே தேகம். தேகம்னா என்ன? தகன யோக்கியம் தேகம். அது கொடுத்ததுக்காக கொடுத்துருக்கான் பகவான். அதை போய் ரத்தம் போட்டு நம்ம என்னமோ அதுல வழின்னு இருக்கோம். பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடியில பார்க்க வேண்டியது போகும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, இதை தூக்கி போட போறான், இதுதானே வரணும், இதைக்கு போகக்கூடியது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். தேகம் அப்படி இருக்கிறதுனால இந்த அபூர்ணதா, எனக்கு இன்செக்யூரிட்டி, நான் ஜடமா இருக்கேன், நான் துக்கத்தோட இருக்கேன் அப்படின்றதெல்லாம் என்னுடைய நேச்சரே கிடையாது. என்னுடைய நேச்சர் என்ன? பத்து சித்து ஆனந்த ரூபே பூர்ணே சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம். சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியதான் என்னுடைய ஸ்வரூபம். என்ன? பூர்ணஸ்வரூபம். பூர்ணஸ்வரூபம்னா என்ன? இன்செக்யூரிட்டியா வருது. நான் பூர்ணம்னு எனக்கு தெரியாததுனால நான் தான் ஃபுல். I am everywhere. I am in you. I am in him. I am everywhere. I am in my house. I am in கைலாசம். I am in God. இந்த நாலேஜ் இல்ல. இது இருந்ததே ஆனால் பூர்ணமான ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா எனக்கு பயமே வரப்போறது இல்லை. இன்னொரு பொருள் வேணும் என்ற ஆசையும் வரப்போறது இல்லை, இல்லையா? அப்படி என்னுடைய உண்மையான நேச்சர் என்ன? பூர்ணம். இதை டெய்லி நினைத்து கொண்டே இருக்கணும். என்னுடைய ஸ்வரூபம் சத்து, என்னுடைய ஸ்வரூபம் சித்து, என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் அப்படின்னு அஸ்மின் பிரம்மணி வீக்ஷந்தே வீக்ஷிதே. இப்படி சச்சிதானந்த ஸ்வரூபமாகவும் பூர்ணமாகவும் என்னை நான் பிரம்மம் என்று பார்க்கப்பட்டு விட்டதே. ஆனால் பார்க்கப்பட்டு விட்டால் என்னாகும்? வயமேவ அவஜானாதி நாம ரூபே சனை சனை. சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்படி நான் வேதாந்தம் படிக்கிறேன், கன்வின்ஸ் ஆகுது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா திதிரிக்தா. ஐ எம் நாட் தி வேக்கர், ஐ எம் நாட் தி ட்ரீமர், ஐ எம் நாட் தி ஸ்லீப்பர், ஐ எம் த ஒன் விட்னஸ் ஃபார் ஆல் தீஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ். அப்படி இருக்கும்போது how can I be called a waker? How can I be called a dreamer? How can I be called a sleeper? இதெல்லாம் பொய், மிஸ்நாமர். அப்ப நான் யாரு? சாட்சி ஸ்வரூபம். இதெல்லாம் இந்த லாஜிக் எல்லாம் நல்லா புரியாது. இந்த மூணுத்துக்கு அப்பாற்பட்டவன் நீ எப்போது இருந்து கொண்டு இருக்கணும் தானே. நீ ஏன் இந்த பாடியோட போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அப்படின்னு நமக்கு தெரியாது. லாஜிக்கலா இருக்கு. ஆனா கிளாஸுக்கு வரும்போது தெரியுது, வேதாந்தம் படிக்கும் போது தெரியுது. திருப்பி செருப்பு போட்டுட்டு கிளாஸை விட்டு போன உடனேயே எல்லாம் மறந்துடுறது, கோபம்லாம் வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஒரே நாள்ல இது வந்துடாது சுவாமி. இது எத்தனையோ ஜென்மாவா அஜ்ஞானத்தினால நீங்க ஆடா பிறந்து, மாடா பிறந்து, சிங்கமா பிறந்து, மனுஷனா பிறந்து, நாயா பிறந்து, சூதனா பிறந்து, வைத்தியனா பிறந்து, எவ்வளோ இன்னல்களுக்கு நடுவுல கடைசி படிக்கட்டான அத்வைதா ஆச்சாரியாலேயே நம்ம குருவாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பிறவி உங்களுக்கு ஆஃப்டர் crores ஆஃப் ஜென்மாஸ் வந்திருக்கு, ஆஃப்டர் மில்லியன்ஸ் ஆஃப் ஜென்மா வந்திருக்கு. இப்படி எல்லாம் இவ்வளவு நாள் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் நினைச்சிட்டு எதையோ சாமி எதையோ பூதம் நினைச்சிட்டு வணங்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த உபநிஷத்தை இந்த ஜென்மால படிச்சுட்டு நீதான் பிரம்மா, அதனால நீதான் கடவுள், நீ நினைச்சிட்டு இருக்கிற இது கூட இது ரீசன்லாம் வேலை, உடைய குடும்பம் எல்லாம் போய் டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா திருடத்தை பண்ணணும், இல்லையா? ரொம்ப நாளா ஒரு வீடு வச்சிருந்தேன் சார். என்ன எங்க அப்பா காலத்திலேயே அதுக்கு எங்க கிராமத்துல இருக்கிற அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு டே டு டேக்கு வழி இல்லை. அவனார் சரி நான் ஏதாவது பண்ணலாம், நான் ஏதோ வேலைக்கு போனேன்னு பார்த்தான்னாக்கா அந்த ஊர்ல போய் அந்த வீடை கட்டி அங்க செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை. ஏதோ இப்ப என்னாச்சு, என் பையன் வந்துட்டான். இவன் என் பையனோ பேரனோ சொல்றான், அப்பா தாத்தா ஏன் தாத்தா இப்படி கவலைப்படுற, டோன்ட் வெரி, இட் இஸ் a question of 2 lakhs, I will give you, அந்த வீட்டை கட்டு அப்படின்னா.
இப்ப இவ்வளவு நாள் இடிஞ்சு இருந்தது, 100 வருஷமா எங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடு இடிஞ்சுது. இன்னைக்கு நான் போய் அதை ஒரு கொத்தனார் கிட்ட கொடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வச்சு எல்லாம் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போட்டு ஜம்முன்னு வீடு ஆயிடுச்சு. இப்போ அதுதான் இல்லையா? எப்போ இவ்வளவு நாளா இடிஞ்சு போயிடுச்சு, அது ஆகவே ஆகாதுன்னு ஏதாவது இப்ப உலகத்துல. அதே மாதிரி இவ்வளவு நாள் என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால எனக்கு நான் இந்த பாடியில இருக்கேன், நான் இந்த மைண்டோட சேர்ந்தவன் அப்படின்னு கெட்ட எண்ணங்கள்லாம் இருந்து கெட்ட எண்ணம் சொல்ல முடியாது. அப்ப அதுதான் உண்மையா இருந்தது. எனக்கு அப்பதான் பஜனை தான் எனக்கு ஒத்தத்தின்னு இருந்தது, ஏதோ கோயிலுக்கெல்லாம் போறதுதான் ஒத்தத்தின்னு இருந்தது, ஜபம் பண்றதுதான் ஒத்தத்தின்னு இருந்தது, வேதத்தை படிக்கத்தான் ஒத்தத்தி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதாந்தம் படிச்சோம்னா புரிய ஆரம்பிச்சது. எல்லாம் அதே நாம இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் தப்பு, இப்பதான் புரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கிராப் பண்ணிக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம் நான் தான் பிரம்மம் அப்படின்னு அந்த பிரம்மனி வீச்சதே. இப்படி பூர்ணமாக அந்த பிரம்மத்தை பார்க்கிறேன். அப்படி பார்க்க ஆரம்பித்ததுனால இப்ப என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் பொய்ன்றத நல்லா புரிய ஆரம்பிச்சிருது. அதே ஆமா, தூக்கத்துல நான் இருக்கும்போது நான் யாருன்னு தெரியல, ராஜா தூக்கமா ராணி தூக்கமா ஆம்பளையா பொம்பளையமா ஏமாத்துறது இந்த உலகம். நான் யார் யாரையா நம்பினேன் இந்த உலகத்துல, எல்லாம் நாம ரூபம் பொய்ன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புறப்பட ஆரம்பிச்சது. எப்படி? சனைஹி சனைஹி நாம ரூபே, இந்த நாமம் ரூபம் இதெல்லாம் ஸ்வயமேவ தானே பிரம்மத்தை நினைக்க 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 ஆஹா இந்த நல்லா புரியுது சார். எனக்கு பிரம்மத்துவத்தை நல்லா புரிந்து கொள்ள முடியுது. ஆனா ஜெகத் வித்தியாசம் தான் சார் இச்சிந்தே இருக்கு எனக்கு. காத்தால எப்படித்தான் நான் இந்த ஜெகத்தை பொய்ன்னு நினைக்கிறது, ஆக்சுவலி நல்லா படிச்சுட்டா சாப்பிடுறேன் சார் அப்படின்னு சந்தேகங்கள் நிறைய இருக்கு வேதாந்தத்துல. இந்த வேதாந்தத்தை படிக்க 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 சத்தியச்சிட்டு ஆனந்த ஸ்வரூபம், சத்தியச்சிட்டு ஆனந்த ஸ்வரூபம், பூர்ணமான ஸ்வரூபம்னு சொல்ல 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 எனக்கு இந்த ஜெகத்தினுடைய நாமரூபம் எனக்குரிய நாமரூபே, இந்த நாமரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து சனைகி சனைகி மொள்ள மொள்ள படிப்படிப்படியாக கிராஜுவலாக, சில பேருக்கு குயிக்கா மாச கணக்குல வந்துடுறது, சில பேருக்கு 20-25 வருஷம் படிச்சாதான் வருது, சில பேருக்கு இந்த ஜென்மாலையும் வராம அடுத்த ஜென்மால கூட வருது இல்லையா? பட் இதனுடைய போது எனக்கு பகவத்கீதையில என்ன சொல்லி, அடுத்த ஜென்மால இந்த படிப்போட தான் நீ குழப்பம் வேற நமக்கு கேரண்டி கொடுத்தாரு. அதனால கவலை இல்லை. ஆனாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகலாம். நானே பிரம்மஸ்வரூபம் சத்திய ஆனந்த ஸ்வரூபம் அகம் அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தாங்க. இந்த நாமரூபம் ஜெகத் வித்தியாசம் பிரம்ம சத்தியத்துவம் நினைக்க நினைக்க ஜெகத் வித்தியாசமானது கூடவே கிராஜுவலாக சுயமேவ அவஜானாதி. அது என்ன சார் அவஜானாதி அப்படின்னாக்க அவமதிக்கிறது. அவஜானம் பண்றது என்னக்க அவமதிக்கிறது அப்படின்னா என்ன? இது ஒரு நிலை, அது தானாகவே அது கவனிப்பில்லாம அது போயிடும். அது இக்னோர் ஆல்தி. அவஜானாத்தின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது இப்படிதான் இருக்கும். கரெக்டா 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல 4 ரூல்ஸ்ன்னு நம்மளை பார்த்து பிரைஸ் பண்ணுங்க. எல்லாம் ரெண்டுத்தையும் இன்ஸ்பைர்டு. இந்த ரூல்ஸ் ஏதோ சொல்றது அது நம்ம வழியில போவோம். நம்மளுடைய வழி என்ன? வேதாந்த சத்தியம், நமக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, அதுதான் கோல்டன் ரூல் நமக்கு. அதுதான் மந்திரம். அந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு போய்கொண்டே இருங்கள். தானே இந்த நாமரூபம் எனக்குரிய எண்ணம் உங்களுக்குள்ள வந்து இந்த இது கலந்து போயிடும். இந்த எண்ணமா இந்த ஜெகத் சத்தியத்துவ புத்தியான கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நழுவிவிடும். கவலைப்படாதீங்க, ஆரம்பிங்க வித்தியாசத்தை அப்படின்னு எவ்வளோ வித்தியாசங்க சொல்றாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பார்த்தா தெரியும். அவன் சொல்றாரு இப்படி சத்தியச்சித்து ஆனந்த ரூபே அஸ்மின் பிரம்மணி பூர்ணே பிரம்மணி, இந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மமான சச்சிதானந்த ஸ்வரூபமாக பார்க்கப்பட்டு விட்டால் பாக்கி எல்லாம் தானாகவே சுயமேவ சனைகி சனைகி நாமரூபே அவஜானாதி மெல்ல மெல்ல அது உங்கள்கிட்ட இருந்து நழுவி போய்விடும். கவலைப்பட இழக்கும். அதனுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மை நிலையிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அது பொய் என்று உங்களுக்கு உணர்த்திவிடும். தானே ஒண்ணு கவலைப்படாதீங்க. எந்த வழி உங்களுக்கு சௌரியமோ அந்த வழியில போங்க. ஒண்ணு ஜெகத் வித்தியாசம்ன்றத டெய்லி நினைச்சிட்டே பாருங்க. காத்தால ஏந்தோன்னு எல்லாம் பொய் நினைத்து வந்தா பிரம்ம சத்தியம் நிலைபெறும். பிரம்ம சத்தியம் நினைத்து கொண்டிருந்தா ஜெகத் வித்தியாசம் நிலைப்படும். ஒண்ணு கவலைப்படாதீங்க.
அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகா போறாரு. டைரக்டா பிரம்மத்தை தியானம் பண்ணக்கூடியது வெளியே சொல்லித்தராரு. நாமரூபத்தை வைத்துக் கொண்டு பிரம்ம சத்தியத்துவத்தை புரிந்து கொள்வதும் ஒரு வழி இருக்கு. இல்ல பிரம்ம சத்தியத்தை புரிந்து கொண்டு இந்த உலகமானது போய் நாமரூபம் என்று புரிந்து கொள்வதற்கான வழியும் உண்டு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அந்யோன்ய உபகாரகம். இது தெரிஞ்சா அது வரும், அது தெரிஞ்சா இது வரும். தொன்னைக்கு என்ன ஆதாரம், வெண்ணைக்கு தொன்ன ஆதாரம். அது மாதிரி யாவத் யாவத் அவஜ்ஞா ஸ்யாத் தாவத் தாவத் ததீக்ஷணம் யாவத் யாவத் தீக்ஷ்யதே தத் தாவத் தாவத் உபே த்யஜேத். எவ்வளவுக்கு எவ்வளவு நாமரூபத்துல கவனக்குறைவு ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு பிரம்மத்தின் பார்வை ஏற்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்ம பார்வை ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நாமரூபம் விலகி போய். எப்படி இதை நினைச்சா அது ஆகும், அதை நினைச்சா இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இது வேதாந்தம். பிரம்ம சத்திய தியானத்தினால இது உபாசனை இல்லை, அந்த தியானம் இல்லை, நிதித்தியாசனம். பிரம்ம சத்தியன்ற கன்விக்ஷனோட நீங்கள் இருந்த ஜெகத் மித்யாத்வம் தானா நடக்கும். ஜெகத் மித்யாத்வன்றதுல நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கன்னா பிரம்ம சத்தியம்ன்றது தானா புரிஞ்சது. இது ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கு, கவலைப்படாதீங்க. யாவத்து யாவத்து எவ்வளவுக்கு எவ்வளோ நாமரூபத்தை நாமரூபங்களில் கவனக்குறைவு அவஜ்ஞாசியார் கவனக்குறைவு ஏற்படுகிறதோ தாவத் தாவத் ததீட்சணம் அவ்வளவுக்கு அவ்வளவு பிரம்ம வீட்சணம். தத்துவனாக பிரம்ம வீட்சணம், பிரம்ம வீட்சணம் ஏற்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்ம வீட்சணம் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாவத் தாவத் உபே. எந்த உபே? நாமரூபே யஜேத். நாமரூபமானது விட்டுவிடும் உங்களை. கவலைப்படாதீங்க. சரிதான், நல்லா அழகா சொன்னீங்க, நல்லா புரியாது. இதை எப்படி அபியாசத்துக்கு கொண்டு வருது? எல்லா நேரமும் ஈஸியா நினைச்சு இருக்க முடியும். கத்தாது நடுவுகளோட கடவுள் எல்லாம் நினைக்கணும், பக்தி எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். பகவான் என்ன பண்ணார்? பகவத்கீதையில தாற்பயம் என்ன அப்படின்னு கடைசியா போய் 15வது சாப்டர்ல சாஸ்திரத்தை முடிக்க போறார். 15th சாப்டர்ல புருஷோத்தம யோகத்துல சாஸ்திரத்தை முடிச்சுட்டார். முடிக்கும் போது அவருக்கு இதம் துதே சாஸ்திரம் குஷ்யதமம் அப்படின்னு சொல்லி ராஜ வித்யா ராஜ குஷ்யம்னு முடிச்சுட்டார். அப்போ அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்து, ஐயோ இவனுக்கு 9வது சாப்டர்ல தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்தை பத்தி சொன்னா அதை பத்தி சொல்லவே இல்லையே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தோட கூடியது, எல்லா பக்திகளுக்கும் கேட்டகரி இருக்கு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய எந்த குழந்தைக்கு அப்படின்றதுக்காக 16 17 சொல்லி 18ல சம்மரியா பண்ணார். ஆகையினால சாஸ்திரத்துல என்ன சொன்னார், என்ன முடிச்சார்? அதையே 18வது சாப்டர்லயும் திருப்பி சொல்லி முடிச்சார். மன்மனா பவமத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே வக்ஷாமி தே ஹிதம் அப்படின்னு சொன்னார். எப்பொழுதும் இந்த பிரம்மத்தையே என்னை பிரம்மமாக நினைத்துக் கொண்டே இரு. எப்பொழுதும் பிரம்ம சிந்தனை வேதாந்த சிந்தனையிலேயே இரு. எப்பொழுதும் அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய என்னைய பகவானான இறை தத்துவத்தை எப்பொழுதும் நமஸ்குரு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கு. அப்படி பண்ணலாம் நீ என்ன தெரியுமாவ? மாமேவ ஏஷ்யசி, நீ நானாகவே மாறிவிடுவார். சத்தியம், இதுதான் உண்மை. அதனால தே வக்ஷாமி தே ஹிதம், இதுதான் ஹிதம்ன்றதுனால சொல்றேன். இது கேட்டா கேளு, விட்டாது அப்படின்னு சொன்னார். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவன் கடைசியில போய் சொல்ல போறான், ஐயோ மோகம் நஷ்டம், எனக்கு மோகம் எல்லாம் போயிட்டு பரமாத்மா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்ப புரிஞ்சுட்டேன் நானு அப்படின்னு உங்களுக்கு என்னத்த பண்றதுன்னு தெரியலையா, நமஸ்காரம் பண்றான் இல்லையா? அப்படி அந்த விஷயத்தை சொல்றார். இந்த ஸ்லோகம் இப்ப வரக்கூடிய ஸ்லோகம் லகு வாக்கிய விருத்தியில இருக்கு இல்லையா, யோக வசிஷ்டத்துல இருக்கு. அதுக்கு பகவத்கீதையில வேற மாதிரி சொல்லியிருக்கு. ரொம்ப வசதியான ஸ்லோகம் இது. பஞ்சதசியில ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் இது இல்லையா? அதுக்கு என்ன பண்றது, அந்த அபியாசத்தை எப்படி பண்ணணும்னு சங்கர பகவத் பாதாச்சாரியார் லகு வாக்கிய விருத்தியில பிரகரணத்துல இந்த ஸ்லோகத்தை முக்கியமாக பொருட்பள்ளியிருக்கார். இந்த ஸ்லோகமானது ஏற்கனவே யோக வசிஷ்டத்துல ராமனுக்கு வசிஷ்டரால சொல்லப்பட்டதுதான். அது என்ன ஸ்லோகம்? தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதத்யேக பரத்வம் ச
பிரம்மாபியாசம் விதுப்புதா தச்சிந்தனம் தத்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதத்யேகபரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுப்புதா. ஸ்லோகம். இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா சாஸ்திர சிந்தனை. எப்ப பார்த்தாலும் சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரத்துலதான் புத்தி இருக்கணும். பாக்கியத்தையும் உபனிஷத்தை தவிர பாக்கி எல்லாம் ஏற்றையுமே நம்ப கூடாது. யாரு உபனிஷத்தையும் ஆச்சாரியார் பாக்கியத்தையும் படித்தவர் மட்டும்தான் எங்காத்துல அளவுடே எனக்கு குருவாக இருக்க முடியும். மிச்ச தெய்வத்துக்கு மிச்ச குருக்கள் யாருக்கும் நோய், அதுக்காக திட்டக்கூடாது. மனசுல புரிஞ்சுக்கணும். இவர்கள்லாம் லோகத்தை கருத்து இது பண்ணிக்கிடுவாங்க. நம்மளுடைய கோல் எங்க இருக்கணும்? சாஸ்திரம், உபனிஷத் தான். நம்ம அந்த உபனிஷத்தை தெரிந்தவர்கள் கொண்டவர்களாதான் குருமார்கள். அதுக்காக தான் இவ்வளவு ஜென்மா பண்ணி இவ்வளவு பேர் வந்த. நான் திருப்பி எனக்கு நல்லா பிடிக்கிறதுன்றதுக்காக, எனக்கு பஜனை பிடிக்கிறது, எனக்கு பக்தி பிடிக்கிறதுன்றதுக்காக நான் 7ஆவதுக்கு 6ஆவதுக்கு போய் திருப்பி எழுதணும்னா விடுவானா? நான் ஐஐடிக்கு வந்துட்டேன், இல்ல சார் எனக்கு ஐஐடி வேணாம் சார், நான் திருப்பியும் ஒரு தடவை போய் 4ஆவது 5ஆவதுலாம் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு போமானோ? போக முடியாது இல்லையா? அதனால இந்த லெவலுக்கு வந்தாச்சுன்னா இந்த பிரம்ம சத்தியமானது தெரிந்து விட்டது, அத்வைத சத்தியமானது புரிந்து விட்டதே ஆனால், சாஸ்திரம் புரிந்து விட்டதே ஆனால், நீங்க சதா சர்வகாலம் நீங்க இருக்க வேண்டிய நிலை என்ன? சச்சிந்தனம். அந்த சாஸ்திர சிந்தனத்திலேயே அதையே சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். ஆம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா. இந்த 4 மகா வாக்கியங்கள் தான் நம்மளுடைய இனிமேல் பட்ட ரெஸ்ட் ஆஃப் லைஃப்க்கு திங்கபிள் விஷயம். இது ஒண்ணுதான், வேதாந்தம் தான். வேற எதுவும் எங்கேயும் நம்மளால போக முடியாது. எனி அதர் சொசைட்டி இல்லையா? நமக்கு இதை தவிர வேற பரிசையால் யோசிச்சு பாருங்க. நம்ம சரியாவது ஒத்துக்க முடியுமா இல்லையா? பஜனையோ பாட்டையோ கர்நாடிக்கோ இதெல்லாம் சென்சஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எமோஷனலா போய் யாரையோ போய் குருன்றது, யாரையோ போய் போய் என்னதுன்னு ஒண்ணு தர்மசாஸ்திரத்துல ஒரு பிடிப்புல ஆச்சார அனுஷ்டானம் வேதாந்தம் இதுல எல்லாம் ஒரு ருச்சி இல்லாத எதையோ போய் பிடிச்சிருந்தாருனாக்கா அவர்கள்லாம் என்ன சொல்றது இல்லையா? அதனால இந்த குரூப்ல போய் மாட்டிக்கூடாது. அதனால இப்ப என்ன சத்சங்கத்தை தரணும். சத்சங்கம்னா என்ன தேவை? அத்வைத்தத்திலேயே புத்தி இருக்கக்கூடியவர்கள் ஒன்னாக இருக்கக்கூடிய குரான்ல தான் நம்ம we will be comfortable only in that. அதனால அந்த சத்சங்கத்துல தத்கதனம் இதை பத்தி எங்க நடக்கிறதோ அதை தான் நாம கேட்கணும். உபனிஷத் தத்துவங்கள் என்ன, உபனிஷத் புத்தகங்கள் என்ன சொல்றது, உபனிஷத்தை படித்தவர்களோட உட்கார்ந்து பேசுறது. இந்த சந்தேகம் இருக்கு உங்களுக்கு இப்படி தோன்றது இதையே பேசிக்கொண்டு அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வேதாந்தத்தை மாத்திரம் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சாஸ்திர சிந்தனமாகவே இருக்கிறது. அதையே தற்கதனம், அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. அதுதான் கோல்டு. வேற எதுவும் மிச்சவர்களோட எல்லாம் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் தான். யாரோட குளோஸ்? வேதாந்தம் அறிந்தவர்கள். அவாகிட்டதான் திருப்பி வேதாந்தத்தை பத்தியே பேசி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பார்த்துட்டா இந்த சத்தங்கத்துல இருக்கிறவர்கள் அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதையே போதித்துக் கொள்வது, அதையே டிஸ்கஷன், அதே பகிர்வு. இந்த பகிர்வு தான் சத்தங்கம், சாஸ்திர சிந்தனம். சத்தங்கம்னா எப்படிப்பட்ட சத்தங்கம்? அத்வைத்தமாக இருக்க ஆச்சாரியாளுடைய பாத செய்தியா இருக்கணும், ஆச்சாரிய அனுயாயியா இருக்கணும். ஆதிசங்கர பகவத்பாத அனுயாயியாக இருக்கிறவளோட மட்டும்தான் சம்பந்தம், யாரோடைய சம்பந்தம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது அதை பத்தியே இருக்கணும்னாக இது ஒன்றிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதான் உண்மையான நிதித்தியாசனம். எப்படி தெரியும்? பிரம்மாபியாசம். எவ்வளவு அழகான வார்த்தை. பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் தேவ. என்ன ஒரு தடவைக்கு 100 தடவை இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும் இம்பார்ட்டன்ட். இதுதான் நிதித்தியாசனம். இதுதான் நம்மள கன்விக்ஷனாக ஆகும். அகம் பிரம்மாஸ்மியம் இல்லைன்னாக்கா அகம் வேற பிரம்மா வேற மாதிரியே இருக்கும். தட் இஸ் தி கேப். நான் எப்படி கடவுளா இருப்பேன்ற பயம் வந்துடும், இல்லைன்ற எண்ணங்கள்லாம் வரும். அடிச்சு சொல்லணும்னாக்கா அகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இந்த தார்ஜியம் வேணும். அது தார்ஜியம் எப்படி வரும்? இத மாதிரி தச்சிந்தனம் தற்கதனம் ததன் அந்யோன்யம் தத்பிரபோதனம் ஏதத்யேகபரத்தும் ச பிரம்மாபியாச நிதித்தியாசனம். புரிஞ்சுக்கணும். பிரம்மாபியாசம் விதுஹு புதாஹ என்று தான் புத்திசாலிகள் எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்படித்தான் வித்வான்கள், நம்மளுடைய வித்வான்கள்
பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இப்படித்தான் இந்த சீக்கிரத்தை அறிந்து வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். சரி பின்ன ஏன் சார் பின்னவெல்லாம் கோயிலுக்கு போறான்றா அவளை என்கரேஜ் பண்றா அப்படின்னா அதுக்கு பகவான் ஆன்சர் பண்ணிருக்காரு 6வதுல. ஏன்னா எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாஹா ஏயத் பிரமாணம் கொடுத்து லோகஸ்தத் அனுவர்த்ததே அப்படின்னாரு. இப்படி நீங்க இப்படி இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையில்லை, சாமி பூதங்கள்லாம் தேவையில்லை, நீங்க வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்க, மெச்சூர்டு மைண்டோட வந்துட்டீங்க. நீங்க உங்களை பார்த்து அவன் என்ன பண்ணா, ஓ ஆச்சார அனுஷ்டான இதுவே பண்ணணும், அதனால அவளுக்கு நீங்க என்ன பண்ணா இருந்து காமிக்கணும். எல்லார மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போகணும், நீங்களும் பஜனைக்கு போகணும், நீங்களும் அஞ்சானிகள் பண்றாங்க. ஏன்னா அவளுக்கு புத்தி பேதத்தை உண்டு பண்ணக்கூடாது. புத்தி பேதம் ஜனையே அஜ்ஞானி நாம் கர்ம சங்கி நாம் அது வேற சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவளை என்கரேஜ் பண்ணும். அவ ஏதோ நல்ல வார்த்தையில இருக்காரு, அவர் யாரையோ ஒருத்தர் குரு ஏதோ போயிட்டு இருக்காரு, நீங்க போய் உண்மையை சொன்னீங்கன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஹார்ட்டாவா அவர் அப்படியே என்கரேஜ் ஆகியா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருங்க அப்படின்னு சொன்னோம். அவருக்கா வச்சு வரும், வராமல் இருக்காது. ஒரு நாள் ஒரு நம்மெல்லாம் அப்படி இருந்தவர்கள் தானே, இங்க வந்ததுனால இப்படி பேச முடியுமா? அப்படின்னா பகவத்கீதையில அதனாலதான் இதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த காலத்திலேயே அவர் துவாபர யுகத்திலே நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அர்ஜுனுக்கு. அதனால நீங்க அந்த அதுல தோஷையே அஜ்ஞானி கர்மனாம் அது நீங்க முடிஞ்சதுன்னா உற்சாகப்படுத்துங்கன்றாரோ அவளும் முன்னுக்கு வரட்டும். ஆனா இப்பதான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க, அவளுக்கு இதுலதான் சத்தியத்துவ புத்தி வந்திருக்கு. அவளுக்கு அது வரத்துக்கு முன்னாடியே இது மித்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. படிப்படியா வந்து அது வரணும். சனைகி சனைகி நம்ம போன ஸ்லோகத்துல சொன்னோம் இல்லையா, கிராஜுவலா படிப்படியா முன்னேற்றம் பெற்றுதான் இந்த இந்த புத்திசாலியாக பண்டிதனாக இது புதகா விது. இதை நம்ம முன்னோர்கள்லாம் பண்டிதர்கள்லாம் அறிந்திருந்தார்கள். தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத்ரபோதனம் ஏததேக பரத்வஞ்ச பிரம்மாத்யாசம் விது புதா. இவ்வளவு அழகான ஸ்லோகம்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் எல்லாம் கிடையாது. யோக வசிஷ்டத்துல ராமனுக்கு வசிஷ்ட சொல்லி கொடுத்த ஸ்லோகம் இது. எப்பொழுதும் சாஸ்திர சிந்தனையிலேயே எழுதாமா காரியங்கள்லாம் பண்ண ராவணன் தான் இந்த ஜாலியெல்லாம் நீ பண்ணிக்க, சீட்டை தேடுற மாதிரி தேடு, வந்தானே போய் அவர் செஞ்சு போன அதெல்லாம் ரைட்டு. ஆனா உங்களுடைய போக்கஸை விட்டுறாது. அதே அத்வைத்தத்துலதான் போக்கஸ். அச்சிந்தனம் அதையே சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்யோன்யம் தத்வபோதம் இதையே வரா மாதிரி சொல்லி, அதனாலதான் முக்கிய உபநிஷத்தை ஆஞ்சநேயருக்கு 108 உபநிஷத்தையே ராமர் சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதெல்லாம் நம்ம பாப்புலரா ராமாயணம் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு வசதி, அதுலயும் பிரம்ம தத்துவம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதையும் மீறி முக்கிய உபநிஷத்துல உபனிஷத் தத்துவங்களையே சொல்லி கொடுத்தா ஆஞ்சநேயருக்கு ராமர் இல்லையா. அதனால ஏகபரத் கொஞ்சம் அது ஏகபரத்துவம் தான், அது பிரம்மத்தை பிரம்ம ஞானம் தான் வசதி. இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம் அப்படின்னா. அபியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா பயிற்சி, திரும்ப திரும்ப பண்ணக்கூடியது. இதுக்கு பயிற்சின்னா என்ன அப்படின்னா அபியாசம்னா உன்னையே திருப்பி திருப்பி பண்ணக்கூடியது. உன்னையே திருப்பி திருப்பி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கு போறான், அவன் டெய்லி போறான், அப்பா இப்படி ஆக்சிலேட்டர் இப்படி கிளச்சர் யூஸ் பண்ணி போறது, இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தோடனே இவனுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் டிரைவர் ஆயிடுவான், 30-40 வருஷமா வண்டி ஓட்டான், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு, அந்த பயிற்சியானது பலனை கொடுத்துருச்சு இல்லையா. இதுதான பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி வரும் அப்படின்னா விஷயத்தை பொறுத்து இந்த பயிற்சி வரும். இப்போ எவ்வளோ ஜென்மாவாக நான் இந்த பாடியை நான் 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 நினைச்சு, போன ஜென்மால எறும்பா இருக்கும் போது நான் இந்த எறும்பை நான் நினைச்சேன், அதுக்கு முன்னின ஜென்மால கழுதியா இருந்தேன், நான் கழுதியா இருந்தேன், போன ஜென்மாவில அசுரனா இருந்தேன் இந்த கொஞ்சம் தான் முன்னாடி, அப்போ இந்த பாடியை நான் சுற்றி நான் நான் நினைச்சு பழகா இருக்கு. திடீர்னு ஒரு ஜென்மால போய் நீ இப்ப இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ பிரம்மஸ்வரூபம்பா அப்படின்னு சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தா ஏற்றுக்க முடியல. அப்படின்னா எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இதை திருப்பி 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 நினைக்க வேண்டும். எவ்வளவு நாள் நினைக்கணும், எவ்வளவு நாள் கிணறு எடுக்கிறது, அதை தண்ணி வர வரைக்கும் எடுக்கணும். தண்ணி வந்ததுன்னா கிணறு எடுக்கிறது நிறுத்தப்பட்ட. அதே மாதிரி பிரம்ம ஞானம் வர வரைக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணி தான் இருக்க வேண்டும். இது ரொம்ப நாளா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன, உண்மையா நம்பி பண்றவனுக்கு தான் இது கிடைக்கும். அத்தியந்த சிரத்தாவானா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன, விடாமல் இதை பிராக்டிஸ் பண்ணணும். 4 தடவை அட்டன் பண்ணிட்டு போயிட்டேனாக்க 5வது தடவை வாங்க சார் 4 தடவை எனக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு விட்டு தொலைக்கலான் இருக்கேன் சார்னு சொன்னா பெஸ்ட் இல்லையா. அந்த கமிட்மெண்ட் விடக்கூடாது இல்லையா.
எல்லாருக்கும் 7ன்னா எனக்கு 8, எல்லாருக்கும் 18ன்னா எனக்கு 19 எப்படி முடிச்சுட்டாங்க. அந்த ஒரு கிரிட்டு, அந்த ஒரு நிரந்தரமான ஒரு முயற்சி இருக்கும் அப்படின்றது இருந்தாதான் ரிப்பேர் பயிற்சி. இதெல்லாம் எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா, இதெல்லாம் பாதஞ்சலி நமக்கு யோக சூத்திரத்துல சொல்லி கொடுத்தார் சார். பாதஞ்சலி யோக சூத்திரத்துல அவர் என்ன சொன்னாரு, வைராக்கியம் அபியாசம் 2 பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற. அபியாசம்னா என்ன அப்படின்னு ஒரு சூத்திரம் எது சொன்னாலும் வைராக்கியம்னா என்ன அப்படின்னு வருது. திருஷ்டா திருஷ்ட விஜய கிருஷ்ணா சந்தா அப்படின்னு வைராக்கியத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தார். இப்ப அபியாசத்துக்கு என்ன டெபினிஷன் கொடுத்தார், பத்து தீர்க்க கால நைரந்தர்ய சத்கார சேவிதா திருட பூமி அப்படின்னு ஒரு சூத்திரம் எழுதிட்டார். அது அந்த அந்த அபியாசம்ன்றது என்ன தெரியுமாப்பா, தீர்க்க காலம் ரொம்ப நாள் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நைரந்தரியம், இடைவிடாது, அதை விட்டே போகக்கூடாது, கண்டினியூஸா அதுல இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆதரம் சத்கார சேவிதம், ஆதாரத்தோட அது மேல ஃபுல் ரெஸ்பெக்டோட ஃபுல் கமிட்மெண்டோட ஃபுல் ஃபெய்த்தோட ஒரு காரியத்தை பண்றது பேர் தான், அதுக்கு பேர் தான் அபியாசம். இப்ப பிரம்மாபியாசம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தையே தீர்க்க காலமாக நைரந்தரியமாக இடைவெளி இல்லாமல் நம்பிக்கையோட சத்கார சேவித பண்ணாதான் இது உறுதியானது ஏற்படும் அப்படின்னு யோக சூத்திரத்துல இருந்து நமக்கு தெரியுது. இந்த யோக சூத்திரத்தை எவ்வளவு அழகா கொஞ்சம் இவரை ரசிக்கணும். வித்யாரண்யர் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல போடுறாருன்றது பாருங்க. வாசனா அநேக காலீனா தீர்க்க காலம் நிரந்தரம் ஆதரம் ச அப்யஸ்யமானே சர்வதாயேவ நிவர்த்ததே. இந்த வாசனையானது, சம்சார வாசனையானது, இந்த காத்தால எழுந்த உடனே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நானே நினைக்கிறது, இன்னைக்கு நினைச்சேன் சின்ன வயசு பிறந்தது பண்ணிட்டு இருக்கேன். சரி, பிறக்கும் போது எப்படி போன ஜென்மால எப்படி பண்ணணும், அதேதான் இந்த ஜென்மால வந்து தொலைச்சது. போன ஜென்மால நீ ஏன் அப்படி பண்ண, அதுக்கு முந்தின ஜென்மால இப்படி போயிட்டு ஜென்மாக்கள் தெரியுது. இந்த கூட்டம் வந்துதா கோயில் வந்துதான்னாக்கா என்னத்த சொல்றது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவன் சொல்றது ரைட்டா, அவங்க சொல்றது ரைட்டு. அப்படி வாசனைன்றது, வாசனான்றது என்ன அர்த்தம், சம்சார வாசனை. இந்த மாயையானது சம்சார வாசனையானது அது அநேக காலீனா ரொம்ப நாளா இருக்கு. தீர்க்க காலம், ரொம்ப நாளா எனக்கு பயம், நான் ஒரு சின்னவன், எனக்கு மேல இருக்க வல்லம் தெரியவார், எங்க அப்பாவை அதட்டுவார், எங்க வாத்தியார் திட்டுவார், எங்க தாத்தா மறைப்பார், இப்படியே நமக்கு பழகி 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 நமக்கு வரும். இப்படியே போய் என்னாச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு இல்லைன்னாக்க என்னாச்சு கம்ப்ளீட்டு, அதனால பண்ணிட்டு இப்படியே நம்ம உழந்து கொண்டு இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு எத்தனையோ வருஷமா தவிச்சேன்னு இருக்கோம். இந்த டிப்ரெஷனு, ரிஜெக்ஷனு, இதெல்லாம் நமக்கு ஜென்மாந்தர வாசனைகள். இதெல்லாம் வேற கேரக்டர்லாம் வேற எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்காங்க. ஏன்னா போன ஜென்மால இருந்து அவனுக்கு பயமானது வந்துட்டு சார், எப்ப பார்த்தாலும் டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. போய் கேட்டா அப்பாவும் அப்படிதான், ஆவாது குடும்பத்திலேயே எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சார், வெள்ளு வெள்ளு விழுவாங்க சார் அவங்க எல்லாருமே. இப்படி எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வாசனைகள். இந்த வாசனைகள்லாம் எவ்வளவு நாளா வந்தது, திடீர்னு வந்து வேதாந்தத்துக்கு வந்துட்டு ஆச்சாரியாருக்கு பாஷை படிச்சுட்டு இதெல்லாம் போ அப்படின்னா போகுமா அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. பை பிராக்டிஸ் எது வேணாலும் நடக்கும் இல்லையா. பர்ஃபெக்ஷன் எப்ப வரும், பிராக்டிஸ் மேக்கர் பர்ஃபெக்ட் மேன் இல்லையா. அதனால இதை பண்ணணும். எப்படி பண்ணும், உடனே போகணும்னு நினைச்சா போயிடுமா, இது என்ன விஷயமா, நீ இவ்வளவு நாள் தப்பு பண்ணிடுவேன், நீ ஒரு 5 வருஷத்துல வேதாந்தம் படிச்சுட்டு நான் ஞானி ஆகணும்னா முடியுமா, முடியாது. ஆகலாம், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா. 35 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க சார், ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இன்னும் கூட கோபம் வருது சார், வெள்ளுன்னு கூட சார் என்னக்க வேதாந்தம் படிச்சு என்ன முடியாதுமா இல்லையா. சேஞ்ச் இருக்க வேண்டாமா, முன்னைக்கு இப்பக்கும் இல்லையா. எல்லாரையும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு அன்பு, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு இதெல்லாம் தானே ஒரு அழகு. ஆகையினால இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும், அநேக கால பிராக்டிஸ். அநேக காலம்னாக்க அர்த்தம் நீடித்த காலம், தீர்க்க காலமாக லாங் டைம் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவு சீக்கிரம் இல்லையா, ஈஸி இல்லை. அது மட்டும் இல்ல, அநேக காலீனா தீர்க்க காலம், அனந்த காலம், நீடித்த காலம் பண்ணணும், தீர்க்க காலம் பண்ணணும். அதுவும் எப்படி, நிரந்தரம். அந்தரம்னா இடைவெளி, இடைவெளி இல்லாமல் பண்ண வேண்டும்.
அந்தரம் அப்படின்னாக்க விட்டு விட்டு பண்றது. அந்தரம் அந்தரம் மாதவம் கோபிகா ஸ்ரீகள் 2 பேருக்கு நடுவுல மாதவம், 2 பேர் கோபிகா ஸ்ரீகளுக்கு நடுவுல ஒரு மாதவம் இருக்க மாதிரி இல்ல, விடாம பண்ணும், ஸ்ட்ரைட்டா பண்ணும். நிரந்தரம் அப்படின்னாக்க அர்த்தம் இடைவெளி இல்லாமல், நிரந்தரம். அது மட்டும் போதாது, சாதரம் 3வது கண்டிஷன் போறாரு. தீர்க்க காலம் பண்ணணும் நம்பர் 1, நைரந்தரியம் இருக்கணும், நிரந்தரமா பண்ணணும். 3வது சாதரம், ஆதரத்தோட பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணணும், நம்பிக்கையோட பண்ணணும், ஃபெய்த்தோட பண்ணணும். அதனால அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நிச்சயம் நடக்க போறது. இறைபாவமானது எனக்கு வருதுன்னா அவ்வளோ இந்த உலகத்தையே படைத்த இந்த இறைவனாக நான் மாற வேண்டும் என்றால் எனக்கு என்ன சாதாரண குவாலிபிகேஷனா வேணும்? அட்மோஸ்ட் லைஃப் சக்தி வேணும், ஸ்ரத்தா வேணும், இப்படி ஆச்சார அனுஷ்டானங்கள் வேணும். இப்படியாகத்தான் நான் அதை பண்ண வேண்டும். ஆதரத்தோட அபியசியமானே, இப்படி அபியாசம் வைத்துக் கொண்டு வந்தால், அபியசிக்கப்பட்டு வந்தால், அந்த அபியாசம் எனக்கூடிய நௌனிய வெப்பம் அபியசியமானே, இப்படி அபியசிக்கப்பட்டு வந்தால் சர்வதா ஏவ நிவர்த்ததே, சர்வதா 100% முழுமையாக அந்த அபியாசமானது, அபியாசத்தினுடைய லட்சணம் என்ன? இப்படி பண்ணிக்கொண்டே நம்பிக்கையோட வந்தாக்க உனக்கு சர்வதா ஏவ நிவர்த்ததே, அந்த வாசனையானது நிவர்த்தியாய் பிரம்மஸ்வரூபமாக நீ ஆகிவிடுவாய். இதுல ஒரு சந்தேகமே இல்லை. எதை வச்சு சொன்னா, பத்து தீர்க்க கால நைரந்திரிய சர்க்கார செய்தோதுல பூமி அப்படின்னு பதஞ்சலி யோக சொன்னதுல இருந்து எடுத்து நைரந்தரியம், தீர்க்க காலம், சத்காரம் வைத்துக் கொண்டு இவர் தீர்க்க காலம், நிரந்தரம், ஆதரம் அப்படின்னு சொல்லி ராமருக்கு உபதேசம் பண்ணார். அத ஆச்சாரியாரானவர் லகு வாக்கியத்துக்கு நமக்கு உபதேசம் பண்ணார். அதை வித்யாரண்யர் ஆச்சாரியாருக்கு யூஸ் பண்ணியிருக்கார். நானும் யூஸ் பண்ணக்கூடிய கேட்கறதுனால அபரசங்கராக இருக்கக்கூடிய இவர் நம்மளை பார்த்து சொன்னார் இல்லையா? சச்சிந்தனம், தச்சிந்தனம், தற்கதனம், ததன்யோன்யம், தத்பிரபோதனம், ஜயதேக பரத்வம் பிரம்மாத்தியாசம் விதுகு விதுகு அப்படின்னு சொன்னார். அபியாசத்துக்கு லட்சணம் எல்லாமே சொல்றேன். சொல்றா கண்ணா, வாசனா அநேக காலீனா தீர்க்க காலம் நிரந்தராம் ஆதவம் ச அபியஸ்யமானே சர்வதா ஏவ நிவர்த்ததே, நிச்சயமாக முழுமையாக நிவர்த்தியாகிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை புரிய வைக்கிறேங்க. மிருச்சக்திவத் பிரம்ம சக்தி அநேகான் அன்றுதான் ரிஜேத் யத்வா ஜீவகதா நித்ரா ஸ்வப்னஸ்டாத்ர நிதர்சனம். இதெல்லாம் நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லித்தர. உருட்டு மண் இருக்கு, அந்த மண்ணுக்கு உள்ளதான் இப்போ அகலாறுது, மடக்காறுது, அடுப்பாறுது, குடமாறுது இல்லையா? களிமண். தங்கம் என்னவாறுது? மலையாறுது, நகையாறுது, செயின் ஆகுது, ஒட்டியானமாக ஆகிறது, வளையாக ஆகிறது, மூக்குத்தியாக ஆகிறது, தோடாக ஆகிறது, எல்லாம் ஆகுது இல்லையா? இதெல்லாம் ஆக்கக்கூடிய தன்மை எங்க இருக்க? காரணத்துல இருந்தாதானே இவ்வளவு காரியங்கள்லாம் வரும். காரியங்கள் இவ்வளவு வருதுன்னாக்க எங்க இருக்கணும்? அந்த காரணத்துல அது இருக்கும். அந்த காரணத்துல இருக்கும். அந்த சக்தியானது அந்த காரணத்துல இருந்தாதான் இப்படி வெளிப்பாடானது காரியமாக வெளிவரும். சக்தியுக்தமான காரணத்திலிருந்தான் காரியங்கள் எல்லாம் வெளிவரும் என்பது ஜெனரல் நாலேஜ். முற்சக்தியினால எப்படி மண்ணு, பானை, குடம், மடக்கு, அகல் எல்லாம் வந்ததோ, எப்படி அந்த சொர்ணத்தினால உனக்கு வளையல், செயின், ஒட்டியானம், மோதிரம், நெறி எல்லாம் வந்ததோ, அது மாதிரிதான் பிரம்மசக்தி. இந்த பிரம்மசக்தியானது, இந்த பிரம்மத்தினுடைய சக்தியானது அநேகான் அன்றுதான் அங்க எப்படி அந்த களிமண்ணானது, ஒரே களிமண்ணானது ஒண்ணு மயக்க வச்சுட்டோ, மடக்காகவும் குடமாகவும் அடுப்பாகவும் அகலாகவும் மயக்க வச்சுட்டோ, எப்படி ஒரு தங்கமானது வளையலாகவும் மோதிரமாகவும் மயக்க வைத்ததோ, அப்படித்தான் இந்த பிரம்மசக்தியானது, மாயா சக்தியானது அநேகான் பல விதமான பொருள்கள், பல விதமான மனிதர்களை எல்லாம் படைத்து, எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அன்றுதான் எல்லாம் பொய், படைக்கப்பட்டது எல்லாம் பொய். அன்றுதான் ஸ்ரீஜே பொய்யான ஒரு
அங்க பாருங்க, குடம்ன்றது ஒண்ணே இல்லவே இல்லை. மண்ணை தவிர அங்க குடமே இல்லை. நான் குடம் தான் சத்தியான்னு நினைக்கிற மாதிரி குடமேலதான் என்னுடைய புத்தி போக்கஸ் வருது. கைய பாரு, நீங்க என் கைய போய் பாக்குறல தவிர என் கையில இருக்கக்கூடிய வெளிச்சத்தினாலதானே என் கைய பாக்குறேன். அந்த வெளிச்சம் நான் இந்த கை இல்லைன்னா கூட இருந்தது, ஏன் அதை பார்க்கல இவ்வளவு நாள்? தெரியல சார், மாணிக்கத்துல இருக்கும். இதுதான் இதான் பார்ப்போம். ஏன் பழக்கம் எத்தனையோ நம்ம வார்த்தனை எல்லாத்தையும் திடீர்னு இப்போ கற்றுக் கொடுத்தாருனாக்க இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்றது? புரிஞ்சுக்கோ, பிராக்டிஸ் பண்ணி தான் போகணும். இதை புரிஞ்சுட்டானா பிராக்டிஸ் பண்றது எப்படி புரிஞ்சு? இதெல்லாம் மாயா. இந்த மாயா சக்தியினாலதான் அநேகானே அன்றுதான். ரிதம்னாக்கா உண்மை, அன்றுதம்னா பொய். பொய்யான இந்த உலகங்கள் எல்லாம் அங்கேட்டுதான் திருக்கே உண்டானது. எப்படி ஒரு மண்ணில் இருந்து இதெல்லாம் உண்டாச்சோ, குடம் முதலிய உண்டாச்சோ, அப்படி இந்த பிரம்மசக்தி இருந்தா பொய்யான இந்த உலகமானது உண்டாச்சு. எத்வா ஜீவ கதா நித்ரா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்ககிட்டயே இருக்கு. நீங்க உங்க கையில நித்ரா சக்தின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் ராத்திரி படுக்க போன படுத்துட்டா சொப்னாஷ்டனி தரிசனம். சொப்னத்துல பாருங்க என்ன மாதிரி நீங்க ராஜா மாதிரி அப்படி ஒரு 7 குதிரை போட்டினதான ஒரு ரதத்துல உட்காந்து அப்படி போறீங்க. அப்படி போய் அந்த கத்தியை வச்சுட்டு எதிர் ராஜாவை பண்ணி அவங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னெல்லாம் அவங்களும் பண்ண பாருங்க. இங்க எங்க இருந்து சார் வந்தது பொய்யான இந்த தோற்றம்? ஞாபகம் வச்சுங்க, ட்ரீமருக்கு ட்ரீம்ல இருக்கிற ட்ரீமருக்கு அந்த உலகம் சத்தியம். அவனுக்கு நாம இப்போ இருக்கக்கூடிய இந்த 65-70 வருஷம் காலம் நான் வாழ்ந்துதான் பொய். இன்னும் 170 வருஷம் வாழ்ந்துறாங்க. அவனுக்கு போய்க்கிட்டான்னா நான் இது கனவாக போகும். ஞாபகம் வச்சு இல்லையா? ட்ரீமருக்கு அது ட்ரீம் சத்தியம். அவனுக்கு எப்படி வந்தது பாருங்க. இந்த சக்தி எங்க இருந்து வந்தது? இந்த ரெக்கார்ட் பண்ற ட்ரீமர்ல இருக்கானே அவனுக்கு. நமக்கு வேணும்னாக்கா அது 1 நிமிஷம் ட்ரீமா 5 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுக்கு 60 வருஷத்து வாழ்க்கை. அது மறந்துடாதீங்க இல்லையா? நாம் தத்துவம் இல்லையா? அதனால எத்வா ஜீவகதா நித்ரா, அதே மாதிரிதான் இந்த ஜீவனுடைய தூக்கமும் நித்ரா. இந்த நித்ரா எனக்கூடிய சக்தியானது சொப்னமுமே ஜீவனுடைய தூக்கம், அந்த தூக்கத்தினுடைய சக்தியும் சொப்னமுமே திருஷ்டாந்தம். எப்படி மாயா சக்தியினால இந்த உலகம் எல்லாம் உண்டாக்கின்றது கஞ்சா, அதே மாதிரிதானே நானும் என்னுடைய கனவுல இந்த கடவுளை எப்படி சிரிச்சார் இந்த உலகத்தை? இல்ல என்ன சிரிச்சிட்டார்? மனுஷர்களையா சிரிச்சிட்டார்? எனக்கு ஒரு பார்வையை கொடுத்தார், பொண்டாட்டிக்கு ஒரு பார்வையை கொடுத்தார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார், ரோட்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தார், எல்லாம் பண்ணார். ரோடு கொடுத்தாரு, மலையை கொடுத்தாரு, கடலை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அதே தானே நான் தூக்கத்துல கனவுல கொடுத்தேன். அதே தானே என்னுடைய கனவுல யார் கிரியேட் பண்ணது? நான் தானே கிரியேட் பண்ணேன். நானும் என் ஃப்ரெண்டு ஓடினாமே நாய் துரத்திட்டு, அந்த நாயையும் நான் தானே சிருஷ்டி பண்ணேன். என் ஃப்ரெண்டையும் நான் தானே சிருஷ்டி பண்ணேன். நாங்க போற ரோடையும் நான் தானே சிருஷ்டி பண்ணேன். அது ஓடுற ஸ்பீடுக்கு நானும் ஓடுற அளவுக்கு எனக்கு எவ்வளவு கைனடிக் பவரை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த நாய்க்கும் சிருஷ்டி பண்ணிருக்கேன். நான் பாக்குற நாயை என் ஃப்ரெண்டும் பாக்குறான்னா அவனுக்கும் அந்த பார்வையை நான் கொடுத்துருக்கேன். அந்த நாய் எங்க 2 பேரையும் பார்த்ததுனால கிடைக்கிறதுக்கு வந்தது. அப்ப அதுக்கும் அந்த சக்தி, கிடைக்கிற சக்தி இருக்கு, தோற்ற சக்தி இருக்கு, பாக்குற சக்தி இருக்கு. இவ்வளவு சக்தியை நான் கிரியேட் பண்றேன். இதுல இருந்து பார்த்தாலே தெரியும் எனக்கு அந்த சக்தி இருக்குன்னா மாயா சக்தி இருக்காதா இந்த உலகத்தை பார்த்து. அதனாலே என்னுடைய கனவு எப்படி பொய்ன்னு தெரியுதோ அதே மாதிரி இந்த உலகம் பொய்யா தானே இருக்க வேண்டும் இல்லையா? இந்த குலம் பொய்ன்னு சொன்னா அந்த மிருத்துவனு தானே சத்தியமா இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த உலகத்துக்கு காரணமா இருக்கணும் பிரம்மோன்னு தான் சத்தியமா இருக்கணும். என்னுடைய கனவுக்கு பின்னாடி ஐயனு சாட்சியா விவேக்கர் ட்ரீமர் ஸ்லீப்பரை பார்க்கக்கூடிய நான் தானே சார் சத்தியமா இருக்கணும். நாங்க எல்லாம் 3 பேரும் ஒண்ணுதான் சார், பிரம்மன் தான் அப்படின்ற ஒரு தெளிவானது ஏற்பட வேண்டும்னு சொன்னார். இதனுடைய மேல் கிளாஸ அந்த நித்ரா சக்தியை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கிறார். அடுத்த வாரம் ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாம போர் முதச்சதே போர்